வணக்க நண்பர்களே, ஒரு முறை சென்னைக்கு பகல் பயணம் செல்லும்போது சேலத்தில் ஒரு வயதான பாட்டி எங்கள் ரயில் பெட்டியில் ஏறிச்சு. மாம்பழம் ஒவ்வொன்றும் மெகா சைஸில் இருந்தது. என்ன விலை என்று கேட்டபோது ஒரு பழம் 80 ரூபா கண்ணு என்று சொன்னது. குறைந்தது 1.5 கிலோவாவது இருக்கும் ஒரு பழம். சரி பாட்டி, 2 பழம் கொடுங்கன்னு காசு கொடுத்து வாங்கிக்கிட்டேன். என்னிடம் வியாபாரத்தை முடித்து கொண்டு பாட்டி பக்கத்து பெட்டிக்கு போய்விட்டது. வண்டி ஜோலார்பேட்டை நெருங்கும் பொழுது அந்த பாட்டியை பார்த்தேன். எல்லா பழங்களும் விற்று தீர்ந்து இருந்தது. மெல்ல நடந்து வந்து என் அருகில் வந்தவுடன் பாட்டி மடியில் ஒரு பெரிய மாம்பழத்தை கட்டி வச்சுருந்தாங்க. எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. பாட்டி, நான் ஏற்கனவே 2 பழம் வாங்கிட்டோம்ல, போதும் எங்களுக்கு. எங்கள் வீட்டில் மொத்தமே 4 பேர் தான், இதுவே ரொம்ப அதிகம்னு சொன்னதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, இல்லை கண்ணு, அந்த கோச்சில் எல்லாம் 50 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. நீ எங்ககிட்ட பேரம் பேசலை, எனக்கு மனசே கேட்கலை. ராத்திரி தொண்டைக்குழியில் சோறு இறங்காது. இந்த பழத்துக்கு நீ ஏற்கனவே காசு கொடுத்தாச்சு, வாங்கிக்க கண்ணுன்னு சொல்லிச்சு. அந்த பாட்டியின் நேர்மையை பார்த்து கண்களில் மெல்லிய நீர்ப்படலம் படர்ந்து கண் ஓரங்களில் கண்ணீர் ஒதுங்கியது. இப்படியான நேர்மையான மனிதர்களால், எளிமையானவர்களால் அழகான இந்த உலகம் பேரழகாகி விடுகின்றது. காசு பணம் எல்லாம் மதிப்பில்லை. இப்படியான மனிதர்களுக்கு அன்பை விதைப்போம் எல்லோரிடத்தும் என்ற வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு எளிமையாக உணர்த்திவிட்டு போய்விடுகிறார்கள். மனிதர்கள் எவ்வளோ அன்பை விதைக்கிறார்கள் சக மனிதர்களிடத்தில் என்று நினைத்த பொழுது எனது வாழ்வில் நான் சந்தித்த அன்பான மனிதர்கள் நினைவுக்கு வந்தார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.